வந்து நான் சமைக்க போறேன். ஒரு சமைக்கலான்னு பிளான்ல இருக்கேன். ஸோ வந்து சமைக்கிறதுக்கு வந்து நான் வந்து நான் ஃப்ரைட் ரைஸ் சமைக்க போறேன். வந்து பேசிக்லேருந்து பழகி கற்றுப்போம். சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் தான் நானே செஞ்சு நானே சாப்பிட போறேன். இது வந்து சோயா சாய் வெயிட் கேமராமேன் என்ன இங்கே பேசியிருக்காரு. இது வந்து சோயா, இது என்ன பேர் என்னது, இது பேர் என்னது, கிச்சா. தம்பிக்கு தெரியுது கிச்சா. இது வந்து டார்க் சாஸ். இது இது பேர் எக் முட்டை. இது வந்து ஒயிட் பெப்பர். இது ரைஸ். இது வந்து இந்த இதில் இருக்கிறது சிக்கன் மேரினேட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ எப்படி செய்து பார்த்துப்போம். இப்போ வந்து ஃப்ரைட் ரைஸ் செய்யறதுக்கு ஸ்டவ் வந்து ஆன் பண்ண போகிறோம். ஓ ஐயோ எனக்கு ஆன் பண்ணா வராது. இப்போ வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி எக்கை வந்து ஃப்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம். நல்லா வந்து ஃப்ரை பண்ணி எக்கை தனியாக ஒரு பிளேட்டில் வந்து எடுத்து வச்சாச்சு. அடுத்தது வந்து அதே அதே இது பேர் என்ன சொல்லுவாங்க, என்னமோ சொல்லுவாங்க, அதே மங்கில் வந்து எண்ணெயை போட்டுட்டு ரைஸ் வந்து போட்டுக்கலாம். ஓகே ரைஸ் ரைஸ் எடுத்து நான் வைக்கி ஏதோ பண்ணுறேன். நான் மட்டும் தான் சாப்பிட்றோம், மற்றவங்க சாப்பிட்டா செத்து போயிடுவாங்க. இது ஸோ ப்ரெக்னென்ட் லேடிஸ் 18 வயசுக்கு கீழே உள்ளவங்க வயசானவங்க இதை ட்ரை பண்ணிடுறாங்க. அடுத்தது இது பேர் என்ன, டார்க் சோயா சாஸ். டார்க் சோயா சாஸ் இன்னும் திக்காக இருக்குது. ஓகே எனக்கு கருப்பாக இருந்தால் சரி. ஓகே ஊற்றிக்கலாம். இதை ஊற்றி கடை குழு வேலை இருக்குது. கடையில் சாப்பிட்டு இருக்காங்க. கொஞ்சோண்டு வந்து ஒயிட் பெப்பர் கொஞ்சம் எனக்கு உடப்புனா ரொம்ப பிடிக்கும். ஒயிட் பெப்பர் கொஞ்சம் நிறையாவே போட்டேன். ஒயிட் பெப்பர் ரொம்ப சாப்பிடுறோம். வீட்டில் யாரும் இல்லாத தெரியும் இந்த டிஷ்ஷை நீங்கள் தாராளமாக செஞ்சு சாப்பிடலாம். கேரண்டி ஃப்ரம் ஸ்னேதா. ஸோ நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச கேக்கை வந்து இதில் போட்டி காக்கான்னு சொல்லுவோம். ஓகேங்க, இது நம்ம சூடு சரணை வரதுக்காக கொஞ்சம் கிச்சப் ஊற்றிக்கலாம். அப்போ தான் உப்பு கொஞ்சம் நிறைய ஊற்றிட்டோம் போன. சரி பரவாயில்ல. பேசிக்கலி ஐ எம் அ செஃப். என்ன பண்ணுறது. ஓகே இதை அப்படி கொஞ்ச நேரம் அப்படியே வச்சுருவோம். ஃப்ரைட் ரைஸ் பண்ணதை தனியாக எடுத்து போட்டுக்கணும். அதே பேனில், ஐயோ இந்த பேன் எப்படி சுத்தம் பண்ணுறதுன்னு தெரியல. சரி பரவாயில்ல, நம்ம தான் சாப்பிட போகிறோம், அப்புறம் கழிப்போம். அந்த பேனில் வந்து எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். சம் ஆயில் எண்ணெய் ஊற்றிக்கிட்டாச்சு. இந்த எண்ணெய் ஊற்றிக்கலாம். அப்புறம் அடுப்பை வந்து கொஞ்சம் சூடு பண்ணிக்கோங்க. சூடு பண்ணிச்சு. நான் வந்து நேற்று மேரினேட் பண்ணி வச்ச சிக்கன், என்னமோ மாவுலாம் போட்டு மேரினேட் வச்சா அது பேர் கேட்டாலும் எனக்கு தெரியாது. ஸோ இந்த சிக்கனை எடுத்து இந்த சூடு பண்ணி வச்சிருக்கலாம் அந்த ஆயிலில் வந்து போட்டு பொரிக்க போகிறோம். நல்ல தெரியல. பொரிக்கிறது நான் தேய்ச்சிட்டேன், நான் சாதிச்சிட்டேன், எனக்கும் சமைக்க தெரியும் அப்படின்னு சொல்ல மாட்டேன். எனக்கு இது மட்டும்தான் பண்ண வந்துருக்கு இப்போதைக்கு. எனக்கு எதுவுமே ஒரு பால் கூட அவங்க காண தெரியாது. சிக்கன் வந்து கொஞ்சம் ப்ரௌன் கலராக பார்க்க தெரியுது. இன்னும் வேவலை பட் ப்ரௌன் கலர் நம்ம இன்னமும் இது குழப்பிட்டு போகிறது. நானும் குழப்பம் உனக்கு கலர் பண்ணி எப்போ சித்த ஒன்றை எங்கள் வீட்டை விட்டு எங்கள் அம்மா குழப்பைக்கு ஒன்று பாய்ச்சி மிச்சம் இருக்கிற கோழியை தான் நான் உன்னை பொய்க்கிறேன். ஏன்னே நான் அந்த கோவத்தை காட்டினா நான் என்ன செய்வேன்? இதுக்கு நானும் பரியாடாக முடியும். வந்து சிக்கன் வந்து சுட இருக்கு, நல்லா ரெட் கலராக இருக்குல்ல, ரெட்டு ப்ரௌனிஷாக. இந்த சிக்கன் வந்து இந்த சிக்கன் எனக்கு இது மூணுத்துக்கும் எங்கள் அம்மா என் தம்பி தான் வீட்டில் இருக்காங்க. ஸோ எங்கள் அம்மாக்கு ஒன்று, என் தம்பிக்கு ஒன்று, என் தம்பி எங்கள் பாப்பாக்கு ஒன்று. அப்பா வேலைக்கு போயிட்டாரா, அப்பாக்கு இல்லை, அப்பாக்கு கோஷம். ஸோ இது எனக்கு, இது அம்மாவுக்கு. பாய் பாய். நல்லா இருக்கு. ஸோ கைஸ், இதான் என்னோட நாசி கோரிங் ரெசிபி சொல்கிறதுக்கு ரொம்ப கேவலமாக இருக்குது. ஸோ நாசி கோரிங் அதாவது ஃப்ரைட் ரைஸ் ரெசிபி. இது வந்து டேஷன் வந்து ட்ரை பண்ணிடாதீங்க. ஏன்னா வந்து ட்ரை பண்ணி எனக்கு கொஞ்சம் வாமிட் வர மாதிரி இருக்குது, வயிறுலாம் கொஞ்சம் கலக்குது. நீங்கள் டேஷன் ட்ரை பண்ணிடுறீங்க. அண்ட் முக்கியமாக வந்து 18 இயர்ஸ் கீழே உள்ளவங்க, ப்ரெக்னென்ட் லேடிஸ் அண்ட் வயசானவங்க டேஷன் ட்ரை பண்ணிடாதீங்க. ஒரே நாளில் பிடிச்சிட்டீங்க. ஓகே, பாபா மருவையாக தான் கேஸு. ஸோ பார்த்துவோங்களேன். இந்த நாசி கோரிங் இந்த ஃப்ரைட் ரைஸ் வந்து சாப்பிடலாம், ஏதோ சாப்பிடலாம் கூட சொல்ல முடியாது. ரொம்ப சூடு சொரணை வரதுக்காக உப்பு போட்டு சமைச்சிருக்கோம் போல். நிறைய கிச்சை பூச்சிட்டு என்ன பண்ணுறது. நம்ம சாப்பிட்டு